இந்த வீடியோல நம்ம கூகுள் ஷீட்ல ஒரு லிஸ்ட்ல இருந்து வேற ஒரு லிஸ்ட்ல இருக்கக்கூடிய வேல்யூஸை எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்னு ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறேன். இப்ப இதுல வந்து ஒரு லிஸ்ட் இருக்கு. இதுல இருக்கக்கூடிய லிஸ்ட்ல இப்ப நம்ம ஒரு ஷாப் போயிட்டு இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம வாங்குறோம் அப்படின்னா, இப்ப வாங்கின லிஸ்ட் இங்க இருக்கு. இப்ப வாங்கின லிஸ்ட் தவிர வாங்கின லிஸ்ட்டை மொத்த லிஸ்ட்ல இருந்து மைனஸ் பண்ணிட்டா இன்னும் வாங்கக்கூடிய என்னென்ன ஃப்ரூட்ஸ் வாங்கணும் அப்படின்னு கிடைச்சிரும். மெயின் லிஸ்ட்ல இருந்து நம்ம என்ன லிஸ்ட்டை வந்து மைனஸ் பண்ணுமோ அந்த லிஸ்ட்டை மைனஸ் பண்ணிட்டோம்னா மிச்சம் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து நமக்கு கிடைச்சிரும். அதுதான் சிம்பிளா இது சொல்றதுக்கான மெத்தடு. இது எப்படின்னா, இது வந்து எக்ஸல் லுக்அப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பார்க்க போறோம். இப்ப நமக்கு வந்து இருக்கக்கூடிய மொத்த லிஸ்ட் இதுதான். இப்ப இந்த லிஸ்ட்ல இருந்து இந்த இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடியது வந்து மைனஸ் பண்ணிடணும். இதை ஃபுல்லா எடுத்துட்டோம்னா மிச்சம் இருக்கக்கூடிய ரிமைனிங் வேல்யூ மட்டும் தான் வரணும். எக்ஸல் லுக்அப் ஃபார்முலா யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸல் லுக்அப்னு கொடுத்தீங்க. சர்ச் கீ அப்படிங்கிறது இப்ப இந்த இந்த வேல்யூவை தான், இந்த செல்ல இருக்கக்கூடிய வேல்யூ தான் நம்ம இந்த மொத்த லிஸ்ட்லயும் நம்ம தேட போறோம். அதனால ஃபர்ஸ்ட் இதை செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் லுக்அப் ரேஞ்சுங்கிறது இந்த மொத்த லிஸ்ட்லயுமே இந்த வேல்யூ வந்து தேடும். இப்ப தேடுனுச்சு அப்படின்னா நமக்கு ரிசல்ட் வந்து இதுதான் வரணும். நமக்கு இதுதான் நமக்கு ஃபுல்லா ரிசல்ட்டா வரணும். அதனால இதை ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கிறேன் மறுபடியும். இப்ப இதை ஃபுல்லா வந்து செலக்ட் பண்ணிட்டு F4 கொடுத்து காலம் ரோலாம் லாக் பண்ணிக்கோங்க. கொடுத்தாச்சு. இப்ப ஜஸ்ட் நீங்க ஓகே கொடுத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா பனானா, மேங்கோ, கிரேப்ஸ், அப்புறம் இந்த வேல்யூக்குலாம் வந்து NA அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இப்ப இதுல ஏன் NA அப்படின்னு சொல்லி வந்திருக்குன்னா, இப்ப இந்த பனானாங்கிறது இந்த லிஸ்ட்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் வேல்யூ தேடி இருக்கும், பனானாங்கிறது இருக்கு, அதனால அது வந்து ரிசல்ட்ல வந்துருச்சு. அடுத்து மேங்கோங்கிறதும் இந்த லிஸ்ட்ல தேடி இருக்கும், மேங்கோ இருந்ததுனால அதோட ரிசல்ட் நமக்கு வந்துருச்சு. இப்ப கிரேப்ஸும் தேடி இருக்கும், அது வந்துருச்சு. இப்ப பைனாப்பிள், கிரேப்ஸ் இந்த ரெண்டு வேல்யூ வந்து இந்த நம்ம வாங்கின லிஸ்ட்ல இல்ல, ரிமூவ் லிஸ்ட்ல இல்ல, அதனால நமக்கு NA அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இதை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணோம்னா போதும். ஜஸ்ட் இந்த டேட்டா இந்த செகண்ட் காலம் வந்து கிளிக் பண்ணிட்டு ஃபில்டர் அப்படின்னு சொல்லி கொடுங்க. கொடுத்துட்டீங்கன்னா இப்ப இந்த இதுல ஃபில்டருங்கிற ஆப்ஷன்ல எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு NA அப்படிங்கிறது மட்டும் ஓகே கொடுத்துருங்க. இப்ப இதை மட்டும் கொடுத்தீங்கன்னா மெயின் லிஸ்ட்ல இருந்து இது மட்டும் ஃபில்டர் ஆயிரும். இப்ப நம்ம வாங்கக்கூடிய லிஸ்ட் இது மட்டும்தான். இது மட்டும் தான் இன்னும் இந்த ரிமூவ் லிஸ்ட்ல இது மட்டும் தான் இல்லை, அதனால இது மட்டும் ஷோ ஆயிடுச்சு. இது வந்து மெத்தட் 1. இப்ப மெத்தட் 2 வந்து ஃபார்முலா மட்டும் யூஸ் பண்ணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து மெத்தட் 2க்கு நான் எக்ஸாம்பிள் வச்சிருக்கேன். இது வந்து ஃபில்டர், மேட்ச், ECNA இந்த 3 ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை நம்ம பண்ண போறோம். ஓகே, இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபில்டர் அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்க. ஏன்னா இந்த வேல்யூ வந்து ஃபில்டர் பண்ண போறோம். என்னன்னா இந்த வாங்கின வேல்யூவை தவிர மித்த வேல்யூ எல்லாமே நமக்கு வேணும், அதனால ஃபில்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துங்க. இப்ப ரேஞ்சுங்கிறது நமக்கு வந்து என்ன ரிசல்ட் வந்து ஃபில்டர் பண்ண போறோமோ அந்த மொத்த டேட்டா இருக்கக்கூடிய ரேஞ்சு, அதான் வந்து மொத்தமும். இதை ஃபுல்லா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கண்டிஷன், ஃபில்டர்ல வந்து நம்ம எத்தனை கண்டிஷன் வேணும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப நமக்கு வந்து ஒரே ஒரு லிஸ்ட் மட்டும் தான் இருக்கனால ஒரு கண்டிஷன் மட்டும் போதும். இப்ப நமக்கு என்ன கண்டிஷன்னா, இந்த மொத்த லிஸ்ட்ல இந்த லிஸ்ட்டை மட்டும் நமக்கு வந்து மைனஸ் பண்ணணும், அதனால கண்டிஷன்ல இதை கொண்டு வரலாம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ECNA அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்முலா நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபார்முலா எதுக்கு அப்படின்னா, இதுக்கப்புறம் நான் மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன். அதை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இது எப்படி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்றேன் உங்களுக்கு. மேட்ச் அப்படிங்கிற அந்த ஃபார்முலா நான் யூஸ் பண்றேன். மேட்ச் ஃபார்முலா என்னன்னா, இப்ப நம்ம ஒரு ரேஞ்சில் வந்து ஒரு வேல்யூ தேடுறோம் அப்படின்னா அந்த வேல்யூ வந்து எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். இப்ப இந்த வேல்யூ நம்ம தேடுறோம்னு வச்சுங்களேன். இந்த வேல்யூ வந்து இந்த மொத்த லிஸ்ட்ல எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுதான் இப்ப இந்த பனானா அப்படிங்கிறது மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றப்ப இது ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு, அதனால இது மட்டும் நமக்கு ஷோ ஆகும். ஓகே, நான் உங்களுக்கு மொத்தமா சொல்லி தரேன், அதனால அப்போ உங்களுக்கு புரியும். இப்ப இந்த ஃபார்முலால இந்த இடத்துல சர்ச் கீ அப்படின்னு சொல்லி கேட்குது. சர்ச் கீங்கிறது நம்ம என்ன தேட போறோம் அப்படிங்கிறது தான். இப்ப இந்த வேல்யூ ஃபுல்லா தான் நம்ம தேட போறோம். இந்த வேல்யூ ஃபுல்லா எதுல தேட போறோம்னா ரேஞ்ச், இந்த ரேஞ்சில் இந்த வேல்யூ ஒன்னும் இந்த ரேஞ்சில் ஃபுல்லா சர்ச் பண்ணும். ஓகேங்களா? இப்ப அடுத்து கம்மா கொடுத்துட்டு
சர்ச் டைப்புங்கிறது நம்ம எக்ஸாக்ட் மேட்ச் தான் வேணும், அதனால நம்ம 0ன்னு கொடுத்துருவோம். 0ன்னு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துருங்க. இது வந்து மேட்ச் ஃபங்க்ஷனுக்குரிய க்ளோஸ் ப்ராக்கெட். இப்ப ஈஸ் என்ஏ அப்படிங்கிறதுக்கு அதுக்கு வந்து அடுத்த க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துருங்க. இப்ப மேட்ச் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்னா, இதுல ஒவ்வொரு வேல்யூவும் வந்து இந்த ரேஞ்சில் இருக்கா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுவோம். சர்ச் பண்ணிட்டு இப்ப ஆப்பிள்ங்கிறது இதுல சர்ச் பண்ணிச்சுன்னா ஆப்பிள் இருக்காது. அப்போ ஆப்பிள் இதுல இல்லை அப்படின்னா என்ஏ அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். என்ஏ அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா இந்த இந்த மேட்ச் ஃபங்க்ஷன் வந்து இசிஎன்ஏ அந்த ஃபார்முலாவுக்கு உள்ளதா இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து என்ஏ அப்படின்னு சொல்லி ரிசல்ட் ஆகும், ஷோ ஆகும். என்ஏ அப்படி ரிசல்ட் ஷோ ஆச்சு அப்படின்னா இசிஎன்ஏ அந்த ஃபார்முலா வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணி அதோட வேல்யூ மட்டும் ஃபில்டர் ஃபங்க்ஷனுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். இப்ப சப்போஸ் மேட்ச் ஃபங்க்ஷன்ல இப்ப மேங்கோ அப்படிங்கிறது இதுல சர்ச் பண்றப்ப மேங்கோ அப்படின்ட்டு இருக்கும். அப்ப மேங்கோவோட பொசிஷன் 2ங்கிறதுனால மேட்ச் ஃபங்க்ஷன் வந்து 2ங்கிற பொசிஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணும். அப்ப 2ங்கிற பொசிஷன் ரிட்டர்ன் பண்றப்ப இசிஎன்ஏ ஃபார்முலா வந்து அது என்ஏ அப்படிங்கிற வேல்யூ இல்லாதனால அது வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிடும். அப்ப அந்த இதை ஸ்கிப் பண்ணிடும். ட்ரூ அப்படின்னு வர்றது மட்டும் இசிஎன்ஏ ஃபார்முலால உள்ள மேட்ச் ஃபங்க்ஷன்ல ட்ரூ என்ஏ அப்படின்னு வந்துச்சுன்னா இசிஎன்ஏ ஃபார்முலா அதை ட்ரூன்னு கன்சிடர் பண்ணி அந்த வேல்யூ மட்டும் ஃபில்டர் பண்ணிடும். ஸோ ஓகே, இப்போ நம்ம இதுல ஜஸ்ட் நீங்க என்டர் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பிள், பைனாப்பிள் இந்த 2 மட்டும் வந்து நமக்கு வந்துருக்கு. இப்போ பனானா, மேங்கோ, கிரேப்ஸுங்கிறது பனானா, மேங்கோ, கிரேப்ஸ் இந்த 3 வேல்யூ வந்து மைனஸ் ஆகிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆப்பிள், பைனாப்பிள் மட்டும் நமக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ ஓகே, அதுக்கப்புறம் அடுத்த மெத்தடில் ஒன்று பார்க்கலாம். இதுவும் அதே தான். ஃபில்டர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுங்க. இந்த ரேஞ்சை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்டிஷனில் வந்து இசிஎன்ஏ அதை கொடுத்துக்குங்க. வேல்யூ வந்து மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதில் வர வேல்யூ தான் நம்ம வந்து இது பண்ண போகிறோம். இப்போ இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு F4 கொடுத்து லாக் பண்ணிக்கோங்க. அடுத்து கம்மா ரேஞ்ச் இதுவும் வந்து செலக்ட் பண்ணிட்டு F4 கொடுத்து லாக் பண்ணிக்கங்க. F4 நீங்கள் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வேல்யூ வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணாமல் ரிட்டர்ன் வரக்கூடிய வேல்யூ வந்து சப்போஸ் ரிமூவ் லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் ஆகாமல் கூட வர வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க ரோ அண்ட் காலம் வந்து F4 கொடுத்து லாக் பண்ணிக்கோங்க. கம்மா 0 கொடுத்தீங்கன்னா எக்ஸாக்ட் வேல்யூ. என்டர் கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, பனானா எல்லாமே அப்படியே வந்திருக்கு. ஏன் அப்படி வந்திருக்கு அப்படின்னா இப்போ நீங்க இதுல பத்தி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஸ்பேசஸ் இருக்கு, இதுலயும் வந்து ஸ்பேசஸ் இருக்கு. சப்போஸ் இப்போ உங்களோட வேல்யூல வந்து ஸ்பேசஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒழுங்கா கன்சிடர் பண்ணாது. இப்போ இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய வேல்யூ வந்து இதுல மைனஸ் பண்ணும்போது இதுல ஸ்பேசஸ் இருந்துச்சு, இந்த வேல்யூக்கு ஈக்குவலா இந்த வேல்யூ இல்ல, காலம் ஏக்கு ஈக்குவலா காலம் பி இல்ல அப்படின்னா காலம் பியை வந்து அதை கன்சிடர் பண்ணாம காலம் ஏல இருக்க வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ நீங்க வந்து அந்த ட்ரிம் ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்க அந்த ஸ்பேசஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணணும். இப்ப ட்ரிம் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி ஸ்பேசஸ் ரிமூவ் பண்ணி இந்த ஃபார்முலா கொண்டு வரது பார்க்கலாம். ஃபில்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துங்க. அதேதான் F4 கொடுத்து லாக் பண்ணிக்கங்க. இப்ப கண்டிஷன்ல இஸ் என்ஏ அதேதான் மேட்ச்ங்கிறத கொடுத்துட்டு சர்ச் கீழ நம்ம என்ன வேல்யூ சர்ச் பண்ண போறோமோ அதுக்கு முன்னாடி ட்ரிம்னு சொல்லி கொடுத்துங்க. ட்ரிம்னு கொடுத்துட்டீங்கன்னா அந்த வேல்யூ வந்து ட்ரிம் ஆயிரும். எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் இருந்துச்சுன்னா ட்ரிம் ஆயிரும். F4 கொடுத்து லாக் பண்ணிக்கங்க. இந்த ட்ரிம்முக்குரிய க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துருங்க. கமா ரேஞ்ச் வந்து ரேஞ்ச் கொடுக்கறதுக்கு முன்னாடி மறுபடியும் ட்ரிம், ஏன்னா இந்த ரிமூவ் லிஸ்ட்ல இருக்கக்கூடியதையும் நம்ம ட்ரிம் பண்ணி வச்சுக்கணும். இது F4 கொடுத்து லாக் பண்ணிக்கங்க. க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துருங்க. இப்போ கமா எக்ஸாக்ட் வேல்யூ 0 என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ பாத்தீங்கன்னா இந்த 3 வேல்யூவும் இந்த ஒரிஜினல் லிஸ்ட்ல இருக்கு, ஆனா ஆரஞ்சு மட்டும் இந்த லிஸ்ட்ல இல்ல. அதனால ஆரஞ்சு மட்டும் நமக்கு ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ நீங்க அந்த ட்ரிம் ஃபார்முலாவும் இதுல வந்து மேண்டட்டரியா யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ரிமூவ் ஆயிடும். அடுத்து இந்த கண்டிஷன்ல பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா அப்பர் கேஸ், லோவர் கேஸ் மிங்க்லாய் தான் இருக்கு. இதுல இந்த ஃபார்முலா ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ஃபில்டர்னு கொடுத்துங்க. ரேஞ்ச் வந்து இந்த ரேஞ்ச் தான், ஒரிஜினல் டேட்டா தான் இந்த ரேஞ்சு. கமா கொடுத்துருங்க. கண்டிஷன் இஸ் என்ஏ, அதுல மேட்ச் சர்ச் கீ இது ஃபுல்லா சர்ச் பண்றோம். F4 கொடுத்து லாக் பண்ணிங்க. ரேஞ்ச் இது ஃபுல்லா கொடுத்து F4 கொடுத்து லாக் பண்ணிங்க. கமா 0 என்டர் கொடுத்தீங்கன்னா பைனாப்பிள், மேங்கோ. இப்ப இதுல பைனாப்பிள், மேங்கோ மட்டும்தான், பைனாப்பிளும் ஆப்பிள் இந்த 2 மட்டும் தான் வந்து இந்த லிஸ்ட்ல இல்ல.
ஸோ இந்த ரெண்டு வேல்யூவும் இந்த ரெண்டும் மைனஸ் ஆகிட்டு மிச்சம் இருக்க வேல்யூ மட்டும் நமக்கு வந்துருச்சு. ஸோ நமக்கு அப்பர் கேஸ் லோயர் கேஸ் கன்சிடர் பண்ணல. எந்த வேல்யூவா இருந்தாலும் லெட்டர்ஸ் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அதை கன்சிடர் பண்ணிக்குது. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பேசஸும் இருக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்பேசஸ் இருக்கு, ஆனால் வந்து லோயர் கேஸ் அப்பர் கேஸ் இருக்கு. இதுலயும் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஸ்பேசஸ் இருக்கு. ஸோ வழக்கம் போல தான் ஃபில்டர் சொல்லி கொடுத்தீங்க. ரேஞ்சை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிங்க, F4 கொடுத்து லாக் பண்ணிக்கிங்க. அடுத்து கமா ரீசென்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு வேல்யூவில் மேட்ச் அதை கொடுத்துருங்க. சர்ச் கீ கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரிம்னு சொல்லி கொடுத்துங்க. ஏன்னா அப்போ தான் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அது ரிமூவ் ஆகிடும். இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு F4 கொடுத்து லாக் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து ரேஞ்சு கொடுக்குறதுக்கு முன்னாடி ட்ரிம்னு சொல்லி கொடுத்துருங்க. ரேஞ்சை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு F4 கொடுத்து லாக் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு கமா 0 எக்ஸாக்ட் வேல்யூங்கிறதுனால இப்போ என்டர் கொடுத்தீங்கன்னா ஆப்பிள் பைனாப்பிள் மட்டும் தான் அந்த லிஸ்ட்ல இல்லை. அதனால அதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு மற்ற வேல்யூ எல்லாம் அந்த வேல்யூ மட்டும் தான் நமக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கு, மற்ற வேல்யூலாம் வந்து மைனஸ் ஆயிருச்சு. ஓகே, இந்த மாதிரி நம்பர்ஸ் வித் லெட்டர்ஸ் ரெண்டுமே மெர்ஜ் ஆயிருச்சுன்னா அதுல எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். வழக்கம் போல ஃபில்டர் பண்ணுங்க. ரேஞ்ச் வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. F4 கொடுத்து லாக் பண்ணிக்கோங்க. கமா ஈஸியா வேல்யூல வந்து மேட்ச். சர்ச் கீ இது F4 கொடுத்து லாக் பண்ணிக்கங்க. இது ரேஞ்ச் F4 கொடுத்து லாக் பண்ணிக்கங்க. கமா 0 என்டர் கொடுத்தீங்கன்னா NN ஒன்று இருக்கு. ஏன் NN வந்துருக்கு அப்படின்னா மேட்ச்ல பாத்தீங்கன்னா சர்ச் கீ மட்டும் தான் கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் ரேஞ்ச் நம்ம வந்து இதுல வந்து செட் ஆகலை. ஸோ சர்ச் கீ வந்து நம்ம கரெக்டாக கொடுத்துக்கலாம். எரேஸ் பண்ணிடலாம். எரேஸ் பண்ணிட்டு மறுபடியும் கொடுத்து பார்ப்போம். F4 கொடுத்து லாக் பண்ணிட்டு கமா ரேஞ்ச் F4 கொடுத்து லாக் பண்ணிங்க. எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பேசஸ் இருக்கு, கம்மா இருக்கு, அதை மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து 202 303 இந்த ரெண்டுமே வந்து மைனஸ் ஆயிருச்சு. எடுத்து ரிமைனிங் வேல்யூ மட்டும் நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இது வந்து லாஸ்ட் வேல்யூ. இதுவும் நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ரேஞ்சை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கங்க. ஆமா ஈஸியானே வேல்யூல வந்து மேட்ச். இது சர்ச் கீ ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு F4 லாக் பண்ணி கம்மா கொடுத்தீங்கன்னா தான் அடுத்த ரேஞ்சுக்கு வந்து அது ஷிஃப்ட் ஆகுது. ஸோ கொடுத்துட்டு கம்மா 0 சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ மட்டும் இந்த டோட்டல் லிஸ்ட்ல வந்து மைனஸ் பண்ணிட்டு அவங்க மற்ற வேல்யூ மட்டும் ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஆனா இதுல பார்த்தீங்கன்னா 103 அப்படிங்கிறது மறுபடியும் ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்பேசஸ் இருக்கு. ஸ்பேசஸ் இருக்கிறதுனால இந்த வேல்யூ வந்து நமக்கு இங்க ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம்னா ஒன்றும் இல்லை, இந்த ஃபார்முலாலே நீங்க அதுலேயே எடிட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து ட்ரிம்னு சொல்லி கொடுங்க. ட்ரிம்னு வந்து ஓப்பன் ப்ராக்கெட்டு இங்கே க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துருங்க. அதே மாதிரி இங்கேயும் ட்ரிம்னு சொல்லி கொடுத்து ஓப்பன் ப்ராக்கெட்டு இந்த லெட்டர்ஸ் முடிகிற இடத்துல க்ளோஸ் ப்ராக்கெட். இப்போ என்டர் கொடுத்தீங்கன்னா 103 அந்த ஸ்பேசஸ் எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் இருந்தாலும் அதுவும் ரிமூவ் ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு மொத்த டேட்டாவில் வந்து இது மாதிரி எவ்வளோ டேட்டா இருந்தாலும் அந்த டேட்டாவில் வந்து ஒரு முக்கியமான வேல்யூ உங்களுக்கு மைனஸ் மட்டும் மிச்சம் இருக்கக்கூடிய வேல்யூ மட்டும் நீங்கள் வந்து ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதுவும் டவுட்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் கிளியர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.